வணக்கம். என் பெயர் விமலா. நான் டாக்டர் எஸ் ராஜலட்சுமி கலை அறிவியல் கல்லூரியின் தமிழ் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்குரிய செய்யுள் பகுதியில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இயற்றிய புதிய ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடி என்றவுடன் நம் நினைவுக்கு வருவது ஔவையார் இயற்றிய ஆத்திச்சூடி. சிறிய வகுப்பில் நாம் அது சார்ந்த செய்திகளை படிச்சிருக்கோம். இன்றைய பாடப்பகுதியில் புதிய ஆத்திச்சூடி, சுப்பிரமணிய பாரதியார் அவர்களால் இயற்றப்பட்ட புதிய ஆத்திச்சூடி சிறிய வரிகளில் பல்வேறு விழுமியங்களை எடுத்து எம்புவதாக அமைந்துள்ளது. நூல் குறிப்பு செல்வதற்கு முன் ஆசிரியர் பற்றிய ஒரு சிறு குறிப்பினை காணலாம். பாரதியார் என்றவுடன் நம் கண் முன் வருவது அவரின் முண்டாசும் மீசையும், பெரிய மீசையும் நம் கண்ணிற்கு தெரிவது. அவ்வாறு இருக்கையில் ஆசிரியர் பற்றிய குறிப்பு என்று நோக்கும்போது இவரின் இயற்பெயர் சுப்பிரமணியம், சுப்பையா என அழைக்கப்பட்டவர். இவரின் பெற்றோர்னு பார்த்திங்கன்னா சின்னசாமி ஐயர், லட்சுமி அம்மாள். இவர் பிறந்த ஊர் எட்டயபுரம். வாழ்நாள் என்று பார்க்கும்போது 1882 முதல் 1921 வரை ஏறத்தாழ 39 ஆண்டுகள் வாழ்ந்தவர். எட்டயபுர சமஸ்தான மன்னர்களால் பாரதி என்ற பட்டம் வழங்கப்பட்டது. இவருக்கு உள்ள சிறப்பு பெயர்கள் என்று பார்க்கும்போது மீசை கவிஞன், முண்டாசு கவிஞன் என்றெல்லாம் தமிழ் இலக்கிய உலகம் பாரதியாரை போற்றுகிறது. சிறந்த தமிழ் பற்று உரையோராக திகழ்ந்த இவர் சமஸ்கிருதம், வங்காளம், இந்தி, ஆங்கிலம் போன்ற பிற மொழிகளிலும் தனிப்புலமை பெற்று விளங்கிய காரணத்தினால் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். இவர் எழுதிய நூல்கள் என்று பார்க்கும்போது கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் போன்றவை புகழ்பெற்ற காவியங்களாக அறியப்படுகின்றன. விடுதலை போராட்ட காலத்தில் இவர் தேசிய உணர்வுள்ள பல்வேறு கவிதைகளை படைத்து மக்களை ஒருங்கிணைத்த காரணத்தினால தேசிய கவி என்று அனைவராலும் பாராட்டப்பட்டார். தமிழ் கவிதை உலகிற்கு முன்னோடியாக விளங்கிய மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் தமிழ் நலன், பெண் விடுதலை, நாட்டுப்பற்று, தீண்டாமை போன்று ஒரு நூற்றாண்டிற்கு முன்னாலேயே தம் கவிதையால் உரக்க கூறியவர். இவர் ஒரு சிறந்த கவிஞர் மட்டுமல்ல, சிறந்த எழுத்தாளராகவும் பத்திரிகை ஆசிரியராகவும் விளங்கியவர். அதோடு மட்டுமல்லாமல் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர். அந்த வகையில் நம் பாடப்பகுதியில் இன்று அமைந்துள்ள புதிய ஆத்திச்சூடி கவிதை சமூக மதிப்புகளை எடுத்து எம்புவதாக அமைந்துள்ளது. இதனை குறித்த செய்திகளை இனி விரிவாக காணலாம். விழுமியம் என்று நோக்கும்போது சமூக மதிப்புகளை உணர்ந்த மாந்தர்களே நாகரிகம் மிக்கவர்கள். அப்போ ஒரு சமூகத்தில் அந்த மக்கள் என்னென்னலாம் பின்பற்றுறாங்களோ அதை பின்பற்றக்கூடிய மக்கள் தான் உயரிய மாந்தர்களாக அறியப்படுவதுடன் நாகரிகம் மிக்கவர்களாகவும் இருக்கிறாங்க. அப்போ இத்தகைய விழுமியங்களை ஒரு சிறிய வரிகளில் மகாகவி பாரதி அருமையாக படித்தவர் மட்டுமல்லாமல் பாமரரும் புரிந்து கொள்கிற வகையில் எழுதியிருக்காரு. இதை நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிச்சோம்னா என்றைக்கும் நம்மளும் சமூக மதிப்புகளை உணர்ந்தவளாக அறியப்படலாம். சரி, பாடப்பகுதிக்கு போகலாம். அச்சம் தவிர. அச்சம் ஒரு மனிதனின் அச்சமானது அவனது சிந்திக்கும் ஆற்றலை குறைப்பதாக உள்ளது. இப்போ அச்சம் என்று நோக்கும்போது மகிழ்ச்சி, துன்பம் எனும் பெரும் உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டதாகவே இருக்கிறது. இவ்வாறு இருக்கையில் துன்பத்தை சார்ந்து வரும் பயமானது மனிதன் அடுத்து என்ன செய்யலாம் என்பதை சிந்திக்கும் ஆற்றலை குறைக்கிறது. எனவே நாம் பயத்தை தவிர்க்கணும். இதை பாரதியார் என்னென்னா அழகான வரிகளில் அச்சம் தவிர் என்னும் முதல் வரி மூலமாகவே மக்களை ஊக்கப்படுத்துகிறாரு. மேலும் நம்ம ஒரு நல்ல செயலில் இடும்போது எத்தனையோ தடைகள் வரும். அந்த தடைகள் எல்லாம் தாண்டி நம்ம பயத்தை விட்டுட்டு அந்த வேலையை சிறப்பாக செஞ்சு முடிக்கணும். ஸோ அதனால் அச்சம் இருந்தால் நம்மளால் எந்த ஒரு வேலையும் சிறப்பாக செய்ய முடியாது. அதனால் அச்சத்தை தவிர்த்துட்டு, அச்சமாகிய பயத்தை தவிர்த்துட்டு நம்ம ஒரு வேலையை செய்யும்போது அது சிறப்பாக இருக்கும். சிறப்பாக இருக்கிறதோடு மட்டுமல்லாமல் நம்ம செய்கிற வேலையும் சிறந்த முறையில் செய்து முடிக்க காரணமாக அமையும்.
ஆக எந்த ஒரு வேலையை செய்யும்போதும் முதல்ல பயம் இருந்தாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பயத்தை விட்டுட்டு நம்ம செய்கிறப்ப நம்மளோட வேலையை சிறப்பாக செஞ்சு முடிக்கலாம். இதை தான் ஆசிரியர் அச்சம் தவிர் எனும் 2 வார்த்தைகளில் சிறப்பாக எடுத்து எம்பியுள்ளார். அடுத்த பதிவில் மற்றைய வரிகளுக்கான விளக்கங்களை காணலாம்.